probability. The formula for finding the probability is P of E is equal to N of E divided by N of S. Capital P represents probability, then E represents event. Okay. Now N represents the total number, that is number of events. Okay. This is S represents sample space, that is total outcome. That is N means N of S means the total number of outcomes. So probability of an event is equal to total number of events divided by total number of the outcomes, that is sample space. Exercise 5.3, the first sum. List out the outcomes of the following. The first one is a spinning wheel. The second one is tossing two coins. Okay. Now, for the spinning wheel, there are different possibilities: A, D, C, and B. And this is the arrow mark where it points out. Okay. So the outcomes are என்னவா இருக்கும்? ஒன்று either A, இல்லாட்டி another A, இல்லாட்டி D, C, B. அப்போ அந்த ஸ்பின்னிங் வீலை வந்து சுற்றி விட்றப்ப இந்த 5 அவுட்கம்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு இதில் தான் போய் நிற்கும். அப்போ இதில் ஏதாச்சும் ஒன்று தான் வந்து அவுட்புட்டாக வரும். சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி அவுட்கம்ஸ். இப்போ டாஸிங் டூ காயின்ஸ் அப்படின்னாக்க அதில் என்னென்ன அவுட்கம்ஸ் வரும், தட் இஸ் அவுட்புட்ஸ் என்னென்ன இருக்கும்? திஸ் இஸ் காயின் 1, காயின் 2. இப்போ ரெண்டு காயினை ஒன்றா டாஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட் விழுந்திருக்கலாம், செகண்ட் காயின்லேயும் ஹெட் விழுந்திருக்கலாம். இல்லை அப்படின்னாக்க ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் காயினில் ஹெட்டு, செகண்ட் காயினில் டெய்ல் விழுகலாம். இல்லை அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட் காயினில் டெய்ல் விழுகலாம், செகண்ட் காயினில் ஹெட்டாக விழுகலாம். இல்லை அப்படின்னாக்க ரெண்டு காயின்லேயுமே வந்து ஹெட்டுன்னு விழுகலாம், சாரி டெய்ல்னு சொல்லி விழுகலாம். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த பாசிபிள் அவுட்கம்ஸ், தட் இஸ் ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட் அண்ட் டெய்ல். ஓகே. அப்போ திஸ் இஸ் காயின் 1, காயின் 2, காயின் 1, காயின் 2, காயின் 1, காயின் 2, and this is coin 1, coin 2. So there are 4 possible outcomes. Question number 2. When a die is thrown, so what are the outcomes we have to find out? Now, when a single die is thrown, the total outcomes will be 1, 2, 3, 4, 5, 6 இருக்கும். ஏன்னா டைஸில் வந்து there are 6 faces. அப்போ ஃபர்ஸ்ட் சைடு வந்து 1 பாயிண்டாக இருக்கும், செகண்ட் சைடு வந்து 2 டாட்ஸ், தேர்ட் சைடில் வந்து 3 டாட்ஸ், அதேமாதிரி ஃபோர்த் சைடு, ஃபிஃப்த் சைடு அண்ட் சிக்ஸ்த் சைடு. ஸோ இந்த 6 நம்பருக்குள்ளே தான் ஏதாச்சும் ஒன்று வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். இதில் கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கனாக்க திஸ் இஸ் கால்டு ஈவெண்ட்னு சொல்கிறது. அப்போ ப்ரைம் நம்பரை கிடைக்கிறதுக்கான ஈவெண்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரைம் நம்பர்னாக்க அதனுடைய அவுட்புட் ப்ரைம் நம்பர்ஸ் 2, 3 அண்ட் 5. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்க விச் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர்னாக்க ப்ரைம் நம்பர் இல்லாததுக்கான அவுட்கம்ஸ் என்ன இருக்கும்? 1, 4, தென் 6. அதான் நாட் அ ப்ரைம் நம்பருக்கு. நெக்ஸ்ட் நம்பர் கிரேட்டர் தென் 5. அப்போ 5 விட பெரிய நம்பர்னு பார்த்தீங்கன்னாக்க 6 மட்டும்தான் இருக்கும். ஓகே. அதுதான் அதனுடைய அவுட்கம். நெக்ஸ்ட் நம்பர் விச் இஸ் நாட் கிரேட்டர் தென் 5. அப்போ 5 விட பெரிய நம்பராக இருக்கக்கூடாது. அப்படின்னாக்க அதுக்கு கீழே இருக்கிற நம்பர் 1, 2, 3, 4, 5. அதுதான் அதனுடைய அவுட்கம். ஓகே. Question number 3, that is subdivision A, probability of getting a D. Okay. அப்போ we have to refer the question number 1. அப்போ question number 1 அதில் பார்த்தோன்னாக்க this is the spinning wheel. Okay. So the total outcomes A, D, C, B. Okay. These are the total outcomes. அதில் D வர்றதுக்கான probability என்னன்னு சொல்லி we have to find out. Okay. Now look at the question over here. So the total possible outcomes, அதான் வந்து sample spaceன்னு சொல்லுவோம், that is A, B, C, D. So total number of outcomes, that is 5, which means n of s is equal to 5.
Now we have to find the probability of getting D, that is called the event. Appo n of D is equal to 1 because D appears only one time, adanal 1. Therefore probability of getting D, that is P of D, is equal to n of D divided by n of S. N of D means 1, n of S is 5. So 1 by 5 is the answer. Now we have to find out the probability of getting an ace from the deck of cards. Okay, அப்போ sample space னு பார்த்தோம்னாக்க there are 52 cards னு கொடுத்துட்டாங்க. Because it has got, there are 4 varieties. Heartsல 13 card இருக்கும், diamondல 13, spadeல 13 and clubsல 13 cards இருக்கும். அப்போ all together when we add we will be getting 52. That is called n of S. That is total outcome. Okay, now let A denote getting A's. Okay, அப்போ ஏஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா ஹார்ட்ஸில் ஒரு ஏஸ் இருந்திருக்கும், அதான் ஹெச்ன்னு போட்டு ஏன்னு போட்டிருக்கும். அடுத்து டைமண்டில் ஒரு ஏஸ் இருந்திருக்கும், அதான் டியில் ஏ. அடுத்து ஸ்பேடில் ஒரு ஏஸ் இருந்திருக்கும், அடுத்து கிளப்ஸில் ஒரு ஏஸ் இருந்திருக்கும். அப்போ டோட்டலி ஹவு மெனி கார்ட்ஸ்? 1 2 3 4. அப்போ n of A is equal to 4. Therefore probability of getting A's is equal to n of A divided by n of S. A represents A's. Okay, that is 4 by 52. Now look at the diagram over here. There are 7 apples. Okay, consist of green apples and red apples. Okay, now the total sample space means 1 2 3 4 5 6 7. Okay, that is green, red, 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 then green, red, then green. Okay, so finally there are 7 apples. Now the event is getting the red apple. Okay, that is red apple how many? 1 2 then 3 and one more 4. So number of red apples is equal to 4. Up probability of getting red apple is equal to probability of red apple, that is P of R is equal to n of R divided by n of S. So the answer is n of R is 4, n of S is 7. 4 by 7 is the answer. For question number 4, there are 10 numbers 1 to 10. Each number is written in a sheet, a piece of sheet, and it is kept for taking just like a lot. Okay, so the total sample space, that is total outcome, is 1 2 3 4 5 6 7 8 9 and 10. Okay, so n of S is equal to, there are 10 numbers, so 10. Now let event 1, that is called E1. என்ன சொல்கிறாங்கனாக்க event 1 is getting 6. அப்போ 6நாக்க இங்கேருந்து பார்த்தோன்னாக்கா only once. அப்போ number of event of 6 வந்து only once தான் appear ஆகுது, அதனால் 1ன்னு சொல்லி எழுதிக்கிட்டோம். Therefore probability of event 1 is equal to n of E1 divided by n of S, that is 1 by 10. Next one, event 2 is less than 6, அதாவது 6 விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே பார்த்தோன்னாக்கா 6 விட கம்மியான நம்பர்ஸ் வந்து 5 4 3 2 1, அதுதான் எழுதியிருப்பாங்க. தட் இஸ் 5 4 3 2 1. அப்போ இதில் டோட்டல் நம்பர் எத்தனை வருதுன்னு பாருங்கள், 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது, அதனால் 5ன்னு எழுதிக்கலாம். அதான் n of E2. Therefore probability of event 2 is equal to n of E2 by n of S, that is 5 by 10. n of S ன்றது வந்து இங்கே ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சு. சரி, now let us move on to event 3, that is getting greater than 6. So greater than 6 அப்படின்னாக்க 7 8 9 and 10. Okay, so how many numbers? There are 4 numbers. அப்போ probability of E3 is equal to n of E3 by n of S. n of E3 is 4 and n of S is 10. Okay, now let us move on to event 4, that is getting a 1-digit number. So 1-digit numbers except 10, all the other numbers are considered as 1-digit number. So we got to write E4 is equal to 1 2 3 4 5 6 7 8 9.
So total number is 9. So probability of event 4 is equal to n of E4 by n of S, that is 9 by 10. This is for question number 5. A circle is split into 5 sectors. And the 5 sectors la 3 sector வந்து green ஆகும், 1 sector வந்து blue, the other sector is red. Okay, அப்ப sample space ன்னு பார்த்தோம்னாக்க ஒரு green, அடுத்து blue, then green, then finally red. அப்போ number of sample space, that is total number of outcomes வந்து 1 2 3 4 5. அப்போ 5 sector என்றதுனால 5 எழுதிட்டோம். Now let G denote getting a green sector. நீங்கள் அது E1 கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அப்போ இங்கே வந்து க்ரீன்னு சொல்லி கேட்டிருக்கிறதுனால இப்போ ஜின்னு சொல்லி நேம் வச்சுக்கலாம். அப்போ how many G's? 1 2 and 3 எடுக்கணும். Therefore number of green sectors is equal to 1 2 3. அப்போ probability of green sector is equal to n of G divided by n of S, that is 3 by 5. Okay, now the next one is E1 denote getting a non-blue sector. அப்போ நான் ப்ளூ செக்டர்னாக்க ப்ளூ இல்லாதது எது? ஒரு க்ரீன், ரெட், க்ரீன், க்ரீன். ஓகே, அதுதான் இங்கே வந்து சாம்பிள் ஸ்பேஸாக எழுதியிருப்பாங்க. க்ரீன் 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 அண்ட் ரெட். அப்போ n of E1 is equal to 1 2 3 4. அப்போ probability of E1 is equal to n of E1 by n of S, that is 4 by 5. Now we have to find out the probability for question number 2. அப்போ question number 2ல பார்த்தோன்னாக்க a die is thrown. அப்போ அதில் வந்து sample space S வந்து பார்த்தோன்னாக்க total outcome என்ன வந்திருக்கும்? 1 2 3 4 5 6. அப்போ n of S, அப்போ எத்தனை நம்பர்? there are 6 numbers. அப்போ n of S is equal to 6. இப்போ இதில் first one பார்த்தோன்னாக்க let E1 denote that is getting a prime number. அப்போ ஈவெண்ட் ஒன்னுடைய அவுட்புட் வந்து ப்ரைம் நம்பர் என்னென்ன? 2 3 and 5. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ், தட் இஸ் n of E1 is equal to 1 2 3. அப்போ probability of E1 is equal to n of E1 by n of S, that is 3 by 6. Now the second one is let E2, that is event 2 is getting a non-prime number. அப்போ non-prime number அப்படின்னாக்க prime number இல்லாதது 1 4 and 6. Okay, அப்போ n of E2 is equal to 3. அப்போ probability of event 2 is equal to n of E2 by n of S, that is 3 by 6. If you want, you can simplify 1 by 2. Okay, no problem. Now for the third one, that is second, that is event 3 is getting greater than 5. அப்போ greater than 5 நாக்க 6, அதான் event 3. அப்போ n of E1 is equal to இங்கே வந்து ஒரே ஒரு நம்பர் தான், அப்போ 1ன்னு சொல்லி எழுதிருப்போம். அப்போ probability of E3 is equal to n of E3 by n of S, that is 1 by 6. Now for event 4 is getting not greater than 5. அப்போ not greater than 5, அப்போ 5 விட கீழே இருக்கிற நம்பர்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அப்போ that is 1 2 3 4 5. அப்போ E4, n of E4 is equal to, there are how many numbers? There are 5 numbers. அப்போ probability of E4 is equal to n of E4 by n of S, that is 5 by 6.